ஐஸ்கிரீம்னு சொன்னோடனே என்ன ஞாபகம் வருது? சின்ன வயசுல ஐஸ்கிரீம் பால் ஐஸ், குச்சி ஐஸ்லாம் விற்பாங்க. அது பின்னாடியே ஓடி போய் ₹1 கூட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ₹5 கப் ஐஸ் வந்து அருண் ஐஸ்கிரீம்ல விட்டுருக்காங்கன்ட்டு ₹5க்கு வாங்கணும். காலேஜ் படிக்கிற ஸ்டேஜ்லாம் வரும் பொழுது ஐஸ்கிரீம் சாப்பிட பார்லர் போகலாமா அப்படின்ட்டு ஐபேக்கோல போய் சாப்பிட்ருப்போம். இப்படி நமக்கு ஐஸ்கிரீம்ங்கிறது சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்ற வரைக்குமே நம்ம சைல்ட்ஹுட்ல எவால்வ் ஆகிட்டே வந்திருக்குது. எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த அருண் ஐஸ்கிரீமும் ஐபேக்கோ அப்படிங்கிறதுமே வந்து ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான், ரெண்டுமே இவங்களோட தானா அப்படிங்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அருண் ஐஸ்கிரீம்ங்கிறது நமக்கு ஒரு ₹5லேருந்து ₹20 வரைக்குமே அஃபோர்டபுளாக நமக்கு கிடைக்கக்கூடியது. பட் ஐபேக்கோ அப்படிங்கிறது நம்ம பாஸ்கின் ராபின்ஸ்ல போய் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்ல, அந்த லெவலுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடியது. எப்படி அந்த ரெண்டு பிராண்டும் ஒரே போல யார் பண்ணா அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணும்பொழுது ஒரு ஹட்சன் அப்படிங்கிற அவங்களோட ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1970 ராயபுரம் சென்னையில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சந்திரமோகன் இவர் தான் ஐஸ் கேண்டீஸ்லாம் செல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு 15,000 முதலீட்டில் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக எந்தெந்த ஐஸ் கம்பெனிஸ்லாம் நம்ம ஊரில் கிடையாது. அப்போ அவங்களுக்கு காம்படிஷனாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, ஜாய், லசா இந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான். அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல அதிகமா இருந்திருக்கு. இப்போ இவர் என்ன யோசிக்கிறார், நம்ம ஏன் டயர் 2 சிட்டிஸ்ல இல்ல கிராமங்கள்ல இங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா ₹1 ஐஸ்க்குலாம் அவ்வளோ கிரேஸ் இருக்கு, பிள்ளைங்க வாங்குறாங்க, இதையும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சந்திரமோகன் சார் யோசிக்கிறாரு. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா ராயபுரம்ல இருந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ட்ரெயின்ஸ்லாம் வந்து ஐஸ்கிரீமை நமக்கு மற்ற டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்க்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அருண் ஐஸ்கிரீம் ரொம்ப பாப்புலராக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடியது அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும், எல்லா ஸ்ட்ரீட் அவுட்லெட்ஸில் இருக்கும். 85ல் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு நம்பர் 1 பிராண்டாக இந்த அருண் ஐஸ்கிரீம் வராங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க ஐஸ்கிரீம் ஸ்டார்ட் பண்ண ஒரு 1 இயரில் அவங்களோட வருமானம் அப்படிங்கிறது வந்து 1.5 லட்சமாக வந்திருக்கு. 70ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அமௌண்ட் தான். 16,000 வச்சு ஒரு முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்க இப்படியே வந்து பிராண்ட் நல்லா வளருது. ஹட்சன் ஃபுட்ல பிரைவேட் லிமிடெட்ங்கிறதுக்கு கீழே இந்த அருண் ஐஸ்கிரீமையும் கொண்டு வர்றாங்க. இவர் யோசிக்கிறாரு, இப்போ ஒரு ஐஸ்கிரீம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சம்மர் டைம்ல எல்லாரும் வாங்குவாங்க. இது ஒரு சீசனல் பிஸ்னஸ் மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு மழை பெய்யறப்பயோ கோல்டு அந்த டைம்லலாம் யாரும் நம்ம சளி பிடிச்சிக்கிடுங்கிறனாலே நிறைய பேர் வாங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பிஸ்னஸ் தேவை அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. வேற எப்படி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு யோசிக்கிறப்ப 1992ல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு டைரி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து பிரைவேட் செக்டார்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இதுல என்ன புதுசா பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3% ஃபேட்ன்ட்டு மில்க் விற்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6% ஃபேட்ல இருக்கக்கூடிய மில்க் எல்லாமே வந்து ஸ்வீட்ஸ் பண்றதுக்கு அந்த கஸ்டமர்ஸ் அதை வாங்குவாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் 3%னா பால் ரொம்ப தின்னா இருக்கும், 6% ரொம்ப திக்கா இருக்கும் ஸ்வீட்ஸ் பண்றதுக்கு. ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று பண்ணணும். சவுத் இந்தியன் குடிக்கிற அந்த ஃபில்டர் காஃபிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர்ல இருக்கணும்ட்டு ஸ்டாண்டர்டைஸ்ட் மில்கா அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நிறைய பேருக்கு இப்போவும் கூட ஸ்டாண்டர்டைஸ்ட் மில்க் அப்படின்னு கேட்டா என்னன்னு தெரியாது. அப்போ அவங்க நம்மளோட பிராண்டை எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காலகட்டத்திலேயே 80s 90ஸ்லயே ஒரு பாப்புலரான யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரை கான்டாக்ட் பண்ணி அவரை சென்னைக்கு வர வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றோம், இதை எப்படி மக்களுக்கு புரியும்படியா சொல்லலாம்னு கேட்டிருக்காரு. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ இன்னோவேட்டிவா இருந்தாலும் அது மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். ஏற்கனவே மார்க்கெட்ல அவ்வளோ பால் பாக்கெட் இருக்கு, நான் ஏன் புதுசா உங்ககிட்ட வரணுங்கிற ஒரு டவுட் இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஸ்டாண்டர்டைஸ் மில்க் இல்லை, இதுல எவ்வளோ ஃபேட் இருக்கு, 4.5 இருக்கு, ஸோ 4.5% ஃபேட்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அதுதான் டேக்லைனே. என்ன உன் ஸ்கூல் அவ்வளவுதானா? அர்ஜுன் வருவான் பார். நேத்து ஃபுட்பால் மேட்ச்ல 4 கோல் போட்டா, இங்க 4 நாளா அடிக்கிறான். அர்ஜுன் அம்மா யாரு? வா பார்க்கலாம். வாங்க வாங்க இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சுரி. அம்மாவுக்கு தெரியும் 4.5 பால் குடிச்சா எல்லாமே வரும். 4.5 பாலா? அது என்ன பால்? கறந்த பால்ல இருக்கிற 4.5% வெண்ணெய் சத்து ஆரோக்கியால அப்படியே இருக்கு. பவுண்டு பால்ல 1.5% எடுத்துடுறாங்க. அப்போ எது பெஸ்ட்? 4.5 பால். நீ அவங்கள பாத்தியா? அதை விட 4.5 பால்ல தான் ஆரோக்கியம் இருக்கு. ஆரோக்கியம் இருந்தா எல்லாமே வரும். அப்ப 4.5 பால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. நிறைய பேர் வந்து வீட்டுல எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. பால் நல்லா திக்கா இருக்கும், கன்சிஸ்டண்டா டீ போட நல்லா இருக்கும்ட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க.
இதுவும் அவங்களுக்கு நல்ல ரீச் கொடுக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா எல்லாத்துலேயுமே இவங்களோட பிரான்ச்சஸ், அவுட்லெட் எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி இதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாரு. இப்போ ஒரு பால் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் கிட்ட பாலை கலெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு மிடில்மேன்ஸ் இருப்பாங்க. மிடில்மேன் இருக்கும் பொழுது நமக்கு காஸ்ட் அண்ட் குவாலிட்டி இது எதுவுமே நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காது. இதுக்கு அவர் என்ன சொல்யூஷன் கொடுக்குறாருன்னா ஹட்சன் மில்க் பேங்க்ஸுங்கிறத அவரே கொண்டு வராரு. ஒவ்வொரு ஃபார்மர்ஸ் கிட்டையும் இவங்களே போய் பால் கலெக்ட் பண்ணுறதுல இருந்து அந்த பாலை பேக் பண்ணுறது வரைக்கும் இந்த வேலையெல்லாம் இவங்களே அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. இதனால எந்த மிடில் மேனும் இல்லை, குவாலிட்டிங்கிறது அவங்களோட ப்ராடக்ட்ல ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது. இப்படி அவரோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு சின்ன சின்ன கடைகளில் இருந்து ஊரில் இருக்கக்கூடிய டயர் 2, டயர் 3, டயர் 1 எல்லா இதுலேயுமே இவங்களோட ஹட்சன் அப்படிங்கிறது அவங்களோட கேர்ட்ல இருந்து எல்லாமே பயங்கர பாப்புலராக ஆக ஆரம்பிக்குது. தென் 2000 இந்த காலகட்டத்தில் நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே மால் கல்ச்சருக்கு வர்றாங்க, நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மற்ற சிட்டிஸ்க்கு போகும் பொழுது பாஸ்கின் ராபின்ஸில் இப்படி ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதே வந்து பார்லரில் வந்து அவங்க சாப்பிட்டு பழகுறாங்க. ஸோ மறுபடியும் அவங்க நம்ம ஊருக்கு வரும் பொழுது அதே எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது நம்ம கிட்ட லேக் ஆகுதுங்கிற அந்த ஒரு கேப்பை அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. 2012 தான் ஐபேக்கோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பட் இந்த ஐபேக்கோவை அவங்க நினச்சிருந்தா அருண் ஐஸ்கிரீமுக்கு கீழேயே இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். பட் அவர் அப்படி பண்ணலை. இதுக்கு வந்து பொசிஷனிங்னு பேர். அம்பர்லா பிராண்ட் அப்படின்றது ஒரே பிராண்டில் எல்லாத்தையும் கொடுக்குறது. எல்லாத்தையும் கொடுக்கும்போது ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடைக்காது. இப்போ அருண் ஐஸ்கிரீம் ப்ரைஸ் வேறு, ஐபேக்கோ ப்ரைஸ் வேறு. ஒரே ஐஸ்கிரீமில் 2 பகுதியாக இருக்குது. இப்போ எங்கள் பொருள்கள் எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸே ஒழிய விலை கம்மின்னு நான் எதையும் விற்கிறது. இதில் ஐஸ்கிரீமை ஒரு ப்ராடக்டாக மட்டும் கொடுக்குறதா இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே செல் பண்ணுறாங்க. நீங்கள் ஐபேக்கோ பார்லர் போயிருப்பீங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம முன்னாடி ஒரு 36 ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும். ஹசல்நட் அண்ட் சாக்லேட்ஸ், பிஸ்தாச்சோ நிறையா இருக்கும். அதில் நமக்கு வேணுங்கிற ஸ்கூப் எல்லாம் செலக்ட் பண்ணுவோம். தென் டாப்பிங்ஸ்னு போனோம்னா அதில் ஒரு ப்ரௌனிஸ், பெரிஸ் அது அப்படின்னு ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்கும். அடுத்து முக்கியமாக நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்டாக இருக்காது. இந்த பேக் வாங்குறீங்களா ஒரு 50 rupees அப்படி இருக்காது. இப்போ நான் ஒரு 100 கிராம் ஐஸ்கிரீம் வாங்குறேன்னா ஒரு 100 rupees, 200 கிராம்னா 200 rupees. ஒரு ஐஸ்கிரீமை நம்மளே உருவாக்குற மாதிரி இன்ட்ராக்டிவாக இருக்கும். எனக்கு பிடிச்சதை நானே செலக்ட் பண்ணுறேன். அது நான் வெயிட் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பே பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸை செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ராடக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதுல நியூவாக என்ன இன்னோவேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் ஐபேக்கோவோட சக்ஸஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அவுட்லெட்ஸ் இவங்க வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மால் கிட்ட, ஒரு ப்ரீமியம் பிராண்ட்ஸ் கிட்ட. ஸோ பீப்புளோட மைண்ட் செட்டில் எப்படி இருக்குன்னா ஐபேக்கோவா அப்படின்னா ஒரு பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். ஈவன் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படியாச்சும் ஐபேக்கோவில் போய் உட்காந்து நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்னு சின்ன வயசில் எனக்கு அது ஒரு எய்மாக இருந்துச்சு. ஏன்னா ஐபேக்கோ அப்படிங்கிறது நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்பே அது காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம யூஸ் பண்ணாமையே நம்மளோட மைண்டில் வந்து அதை க்ரியேட் பண்ணுவாங்க. ஐபேக்கோவோட மோட்டிவே இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை இந்தியன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கணுங்கிறது தான். இந்த பிராண்ட் அவங்க நினச்சதை விட பயங்கர சக்ஸஸ் ஆச்சு. ஹட்சனோட எல்லா ப்ராடக்ட்டும் சக்ஸஸ். ஆரோக்கியா இஸ் த நம்பர் 1 selling milk brand in the country in the private. Arun Ice Cream is one among the top 2 in the country. ஐபேக்கோ இஸ் ஒன் அமங் த ப்ரீமியம் கேட்டகரியில் டாப் 3ல ஒன்று. ஹட்சன் கர்ட் இஸ் ஒன் அமங் த டாப். இப்போ ஒரு ப்ராடக்ட் ஓனராக நமக்கு 2 டெசிஷன். அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று, நான் ஒரு ஐஸ்கிரீம் செல் பண்ணுறேன், அதுக்கு கீழே யாரோட டிபெண்டன்சிஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள், ஒரு பால் பண்ணையிலேருந்து நான் பால் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து அந்த மாட்டுக்கு தீவனம் போடுற வரைக்கும் இத்தனை பேரோட உழைப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் நான் ஒரு ஐஸ்கிரீம் ப்ராடக்டை கொடுக்குறேன். இது எல்லாத்தையுமே நானே இன்ஹவுஸில் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி தான் இவங்க யோசிச்சிருக்காங்க. இதுக்கு பிஸ்னஸில் வெர்டிக்கல் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. 100 பேரில் 10 பேர் தான் இந்த மாதிரி பிஸ்னஸில் வெர்டிக்கல் இன்டெகிரேஷன் பண்ணுவாங்க. இவங்க 2013 ஒரு மாட்டு தீவனம் கம்பெனியை வாங்குறாங்க. அந்த ஃபீட் மில் யூனிட்டை வாங்குறாங்க. ஒரு மாடு சாப்பாடு செய்கிறதுலேருந்து அந்த மாட்டுக்கு பால் கறக்கிறதுலேருந்து எல்லாமே இவங்களோட கண்ட்ரோலில் வந்துடுது. குவாலிட்டி கண்ட்ரோல் ஆகும், காஸ்ட் கட் ஆஃப் நடக்கும்.
ஈவன் இவங்க தூத்துக்குடியில விண்ட் பவர் சோலார் பவர்ல கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம யோசிக்கலாம், எதுக்கு ஒரு டைரி ப்ராடக்ட் பண்றவங்க சோலார் பவர் இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்ட்டு. பால் ப்ராடக்ட் ஒரு ஐஸ்கிரீம்லாம் பண்றப்ப கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட் தேவை. ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட் வைக்கணும்னா நமக்கு எவ்வளோ கரண்ட் தேவை, அதை கூட சோலார் அண்ட் விண்ட்ல யூஸ் பண்றனால காஸ்ட் கட் ஆஃப் நடக்கும் அப்படிங்கறனால அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னா கரெக்டான விதத்துல மற்ற கம்பெனியை அக்ரிஸ்டேஷன் பண்ணும் பொழுதுதான் அந்த பிராண்டுங்கிறது இன்னும் வளர ஆரம்பிக்குது. இப்போ ஐபேக்கோ அண்ட் அருண் ஐஸ்கிரீம் 4000க்கு மேல அவுட்லெட்ஸ் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம மற்ற சவுத் இந்தியா முழுக்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாகுது. இப்போ சிங்கப்பூர், மலேசியால இருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ் அண்ட் யூஎஸ்ல கூட இவங்களோட பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. 2025 படி இவங்களோட ப்ராஃபிட் மட்டுமே 8600 கோடியில இருக்குது. யோசிச்சு பாருங்க, 1970ல 1 இயரோட லாபம் 1 லட்சமா இருந்துட்டு இப்போ 8000 கோடி அளவுக்கு ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கி இருக்காங்க. இவங்களோட இந்த பிராண்ட் growthல இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட லெசன்ஸ் என்னன்னா, ப்ளூ ஓசன் ஸ்ட்ராட்டஜி. எல்லாருமே டயர் 1 சிட்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல கூட ஐஸ்கிரீமை கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஸோ க்ரௌடடா இல்லாத ஒரு மார்க்கெட்ல காம்படிஷன் இல்லாத இடத்துல போய் அவர் ஸ்ட்ராங் ஆனாரு. ஒரு ப்ராடக்ட்ல இன்னோவேஷன் இல்லைனாலும் கூட அந்த ப்ராடக்டை கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னோவேஷன் கொடுத்தாரு. அதான் நம்ம ஐபேக்கோவோட எக்ஸ்பீரியன்ஸ். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாட்டு தீவனம்ல இருந்து கரண்ட் வரைக்கும் எல்லாமே அவரே பண்ணி ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தாரு. வெர்டிக்கல் இன்டெகிரேஷன், இதெல்லாம் தான் நான் இந்த பிராண்ட் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட லெசன்ஸ். நீங்க இந்த ஸ்டோரியில என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிசினஸ் கேஸ் ஸ்டடிஸை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கிறதுக்கு சுகன்யா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.